எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வீட்டில் ரவா லாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இது ரவா லாடு. அதுக்கு ரவை ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு கப்பில் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் அரை கப் வெள்ளை சீனி எடுத்துக்கோங்க. கடையில் ஒரு 4 கரண்டி எண்ணெய் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க அந்த ரவையை எடுத்து அதில் தட்டிட்டு நல்லா கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு ஃபுல்லில் வச்சுட்டு சூடு ஏறினதுக்கப்புறம் அதை சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் அந்த ரவையை அதில் கூட்டிடுங்க. ரவையை நல்லா வறுத்து எடுங்க. அதுக்கப்புறம் சீனி அதில் போட்டது அரை கப்பு போட்டதை அதையும் எடுத்து அது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல அந்த சீனி கரைஞ்சிட்டு நல்லா ஷைனிங்காக வரும். அப்போ எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுட்டு ஒரு 200 ml பால், தேவைக்கேற்ப பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்துக்கிட்டு அந்த ரவை இதில் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், பிஸ்தா பருப்பு எல்லாம் கூட அந்த மாவு கூட சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து நாம் நெய்யில் வறுத்துட்டு கலந்து எடுத்துக்கோங்க. இது நேரம் ஆச்சு சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.